காலையிலே 6 மணிக்கெலாம் மாப் போட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தேங்க. சடனாக ஞாபகம் வந்துச்சு, அடடா கேஸில் பால் வச்சுமே மறந்தே போச்சேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் கேஸில் போய் பாலை பார்த்தா நல்ல வேலைங்க, கேஸு சிம்மில் தான் இருந்தது. பால் ஸ்லோவாக கொதி வர ஆரம்பிச்சது. டக்குன்னு காலையில் ஒரு காஃபியை போட்டு குடித்தேங்க. அப்புறம் காலையில் இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் இல்லைங்களா, 8ஆம் நாள். சாமிக்கு வந்து இன்றைக்கி பச்சை பட்டாணி தான் சுண்டல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி ஆஃபீஸுங்க, வீக்லி 3 days ஆஃபீஸ் இருக்குது. அவளுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவளுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தோசை, தக்காளி சட்னி, புதினா துவையல், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா குழம்பு வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு குருமா குழம்புக்காக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஆயில் விட்டு பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஆனியன் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கூடவே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து காரத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறி குழம்புக்கெலாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நாங்களும் யூஸ் பண்ணுவோம். முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறதுனால முருங்கைக்காய் போடுங்க. போட்டு நல்லா கொதி வந்தோடனே தேங்காய் விழுது நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து தேங்காயில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் இந்த மாதிரி எதனா ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணி நல்லா வழவழன்னு அரைச்சி தேங்காவை நல்லா அரைச்ச விழுதை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டு அவ்வளோதாங்க. ஃபைனலாக மல்லி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வாசமாக வெஜிடபிள்ஸ் குருமா ரெடி. நீங்கள் ரைஸுக்கும் ட்ரை பண்ணலாம், நைட்டு டின்னர் சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது. பசங்களும் அதாவது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பொரியல்லாம் பண்ணி கொடுத்தா கூட சில பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அடிக்கடி இந்தமாரி குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு டின்னருக்கும் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பொண்ணுக்கு லன்ச் வந்து குருமா குழம்பு முடிச்சுட்டு இது கூடவே நடுவில் டக்குன்னு வந்து அப்பளம் பொரித்து தனியாக ஒரு லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சுவாமிக்கு பிரசாதம் செஞ்சேங்க இல்லையா பட்டாணி, அப்புறம் பட்டாணியும் லஞ்ச் பாக்ஸில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்காக அதுவும் டெய்லியும் எதனா ஒரு சுண்டல் மாதிரி கேட்பா, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கோஸ் பொரியல் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சேன் எங்கள் சின்ன பொண்ணு கேட்டான்ட்டு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ரெசிபீஸ்லாம் நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான், இருந்தாலும் என்னுடைய மெத்தடில் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.